நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரியும் சிக்கன் கிரேவியும் தான். அது குருமான்னு கூட சொல்ல முடியாது. தக்காளியை தவிர மீதி எல்லாத்தையுமே வதக்கி அரைச்சி அப்படியே போட்டு தாளித்து ஊற்றினோம்னா அந்த குழம்பு பூரிக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து களைப்பு தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் அப்படி மெலோடியிலேருந்து கானா பாட்டு இருக்கணும்னா இந்த கானா பாட்டு போனோடனே தர்ஷன் பையன் வந்து உள்ளே டான்ஸ் ஆடினான். பல நேரங்களில் தர்ஷனுக்கு நான் வந்து குழந்தையாக மாறுறேன். அவன் வந்து என்ன ஒரு பெரிய ஆளாக வந்து ட்ரீட் பண்ணிப்பான். என்ன ஒரு குழந்தை மாதிரியே பாவிப்பான். எத்தனை பேருக்கு இது கிடைக்கும்னு தெரியல. எனக்கு அதை வச்சு பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. அதை தவிர்த்து மாதத்துக்கு 2 தொடப்பு கட்ட உடையும் அந்த தர்ஷனை அடித்து, அது வேறு விஷயம். சம்டைம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அதுக்கப்புறம் தர்ஷன் வந்து கேட்பா, அம்மா இதெல்லாம் பண்ணுறீங்க என்ன ஏமா அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அது தப்பு செஞ்சால் அடிக்கிறது, அது வேற இது வேறப்பான்னு சொல்லி சொல்லிடுவேன். அது வேறு டிபார்ட்மெண்ட் சொல்லி இது பண்ணுவேன். ஒரு வகையில் வந்து சாரி ஒரு வழியாக வந்து பூரியை சுட்டு சப்பாத்தி கறி குழம்பும் சரி செஞ்சுட்டேன்னா அதை நான் சாப்பிட்டு பார்க்குறதுக்குள்ளே எனக்கு வேறு வேலை வந்துருச்சு. அதனால் எங்கள் மாமனாருக்கு மட்டும் வச்சு கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னார். பைடியா.